அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆச்சாரியர்களுடைய வரிசையை குரு பரம்பரை என்ற பெயரால் அழைப்பார்கள். லக்ஷ்மிநாதனாக அறியப்படும் திருவரங்கநாதன் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள், பெரிய பெருமாள் என்று இவருக்கு திருநாமம். அவரிடமிருந்து தொடங்கக்கூடிய அந்த குரு பரம்பரை அடுத்து திருமகளான பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கநாச்சியாரை சொல்லி அவர்களிடமிருந்து விஸ்வக்சேனர் என்று அழைக்கப்படும் சேனை முதல்வர் அவரை சொல்லி அவரிடமிருந்து இந்த வைஷ்ணவ ஞானம் நம்மாழ்வாருக்கு வந்து சேர நம்மாழ்வாரிடமிருந்து நாதமுனிகள், நாதமுனிகளிடமிருந்து உய்யக்கொண்டார், அவரிடமிருந்து மணக்கால் நம்பிகள், மணக்கால் நம்பிகளிடமிருந்து ஆளவந்தார், ஆளவந்தாரிடமிருந்து பெரிய நம்பிகள், பெரிய நம்பிகளிடமிருந்து ராமானுஜர் வரையிலும் என்று இந்த குரு பரம்பரை வரக்கூடியதை பார்க்கிறோம். இந்த ராமானுஜர் இந்த குரு பரம்பரையினுடைய நடுவிலே தான் வருகிறார். ஏனென்றால் எப்படி ரங்கநாதரிடமிருந்து ஸ்ரீரங்கநாச்சியார், விஸ்வக்சேனர், நம்மாழ்வார் என்று வந்தோமோ அதுபோலே ராமானுஜரிடமிருந்தும் இந்த ஞான நிதியானது ஸ்ரீ வைஷ்ணவ சமய கோட்பாடுகள், ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், வழிபாட்டு முறைகள், கொண்டாடக்கூடிய பண்டிகைகள், ஆலயங்கள் இவற்றை சார்ந்த இந்த அறிவெல்லாம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வர வர மாற்றி கொடுக்கப்பட்டு வந்தது, ஒருவர் மற்றொருவருக்கு சொல்ல என்ற மரபிலே. அந்த விதத்தில்தான் இந்த சம்பிரதாயத்தை ஓரான் வழி சம்பிரதாயம் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த ஒருவரை கொண்டு நிர்வாகம் செய்யப்பட்டது என்று அறிகிறோம். அந்த மரபிலே ராமானுஜருக்கு அடுத்து அவருடனேயே இருந்து தொண்டு செய்தவரான எம்பார், அவருடைய அருளுக்கு பாத்திரமான பராசர பட்டர், அவரிடமிருந்து இந்த ஞானம் அவரால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட நஞ்சியருக்கு செல்ல நஞ்சியரிடமிருந்து நம்பிள்ளை என்ற ஆச்சாரியர். இந்த வரிசையெல்லாம் ஒரு 11-12ஆம் நூற்றாண்டு வரையில் இருந்து வர பார்க்கிறோம். நம்பிள்ளையினுடைய காலத்திற்கு பிறகு அவருக்கு இருந்த பல சீடர்களிலே அவர் எழுதிய திருவாய்மொழிக்கான உரையை ஏடுபடுத்தியவர் வடக்கு திருவீதிப்பிள்ளை என்று அழைக்கப்படுபவர். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இந்த உரைகளை எல்லாம் வாசித்தால் அதிலே பல அடியார்களுடைய பெயர் பிள்ளை என்ற பட்டத்தோடு முடியக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு அன்பின் மிகுதியாலே அழைக்கக்கூடிய அளவில் அவர் அந்த தெருவிலே இருந்தவர், வடக்கு வீதியிலே இருந்தவர். அதனால் அவருக்கு வடக்கு திருவீதி பிள்ளை என்ற திருநாமம். இந்த வடக்கு திருவீதி பிள்ளை அவருக்கு 2 பிள்ளைகள். இந்த இருவரால் தான் வைணவ சமயம் அதனுடைய அடிப்படை கோட்பாடுகள் என்ன என்பதெல்லாம் தெளிவாக எல்லோரும் அறிந்து கொள்ளும் விதத்திலே தமிழ்மொழியில் மணிப்பிரவாளமாக அமைந்திருந்தாலும் பிரதானமாக தமிழிலே ஸ்ரீ வைஷ்ணவ சமய கோட்பாடுகளை ராமானுஜர் சொன்ன மரபிலே வழுவாது எழுதிச் செய்தது என்பது இவர்களால் தான். வடக்கு திருவீதி பிள்ளையை அதனால்தான் மணவாள மாமுனிகள் வள்ளல் என்று அழைப்பார். அவர் வள்ளன்மையோடு செய்த பல காரியங்கள், அதிலே ஒன்று அவருடைய பிள்ளைகள் அவர்களை இந்த உலகிற்கு கொடுத்தது. அந்த 2 பிள்ளைகளிலே மூத்தவருக்கு பிள்ளை உலகாரியன் என்று பெயர். லோகாச்சாரியர் என்று வடமொழியிலே சொல்லுவது, அதை தமிழிலே சொல்லும்போது உலகாரியன் அல்லது உலகாசிரியன் என்று சொல்லுவார்கள். இந்த திருநாமம் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால், குருநாதருடைய பெயரை நமக்கு ஞானோபதேசம் செய்து வைத்த ஆச்சாரியருடைய பெயரைத்தான் நம்முடைய பிள்ளைக்கு வழங்க வேண்டும் என்பது ஒரு விதி. அந்த விதிப்படி குருவான தம்முடைய குருவான வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய குருவான நம்பிள்ளை, அவருடைய முழு திருநாமம் நம்பிள்ளை லோகாச்சாரியர் என்பது. அதில் இருக்கக்கூடிய அந்த லோகாச்சாரியன் என்ற திருநாமத்தை தன்னுடைய பிள்ளைக்கு திருவீதி பிள்ளை வைக்கிறார், வடக்கு திருவீதி பிள்ளை அமைக்கிறார். அதனால் அவருடைய மூத்த மகன் அவருக்கு பிள்ளை உலகாசிரியன் அல்லது பிள்ளை லோகாச்சாரியர் என்று பெயர். அந்த பிள்ளை உலகாசிரியர் அவர் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்தவர் முழுக்க. அவரும் சரி, அவருடைய தம்பி அவருக்கு அழகிய மணவாளன் என்று திருநாமம். அழகிய மணவாள நாயனார் என்பது அவருடைய திருநாமம். இப்படி இருவருமே அண்ணனும் தம்பியுமாக இவர்கள் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்தார்கள். அதிலும் பிள்ளை லோகாச்சாரியார் 13ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்திலே பிறந்தவர். 1203 அல்லது 4ஆம் ஆண்டு இருக்க வேண்டும். அப்படி 13ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் பிறந்து அவருடைய வாழ்க்கை சற்றேறக்குறைய 120 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ராமானுஜர் ஒருவர்தான் 120 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று ஒரு சிறப்பு உண்டு. கிட்டத்தட்ட அதே அளவுக்கு அந்த காலத்திற்கு ஒத்த வாழ்ந்தவர் பிள்ளை உலகாசிரியர். அவர் 1200களினுடைய தொடக்கத்தில் பிறந்தவர். 1320களிலே ஸ்ரீரங்கத்தில் பெரிய படையெடுப்பெல்லாம் நடந்தபோது அவருடைய பங்களிப்புத்தான் ஸ்ரீரங்கத்தையும் அங்கே ஆராதிக்கப்படும் நம்பெருமாளான இறைவனுடைய திருமேனியையும் பாதுகாத்து கொடுத்தது என்று சொல்லலாம். அப்படி இவருடைய பணிகள் என்னென்ன என்று பார்த்தால்,
சமய நிர்வாகத்தை செய்து வந்த இவர்தான் அங்கே சமய ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்ததாலே அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சமயத்தினுடைய கோட்பாடுகளை விளக்கிச் சொல்லக்கூடியதான நூல்களை படைக்கிறார். அதுவும் ஒன்றல்ல, இரண்டல்ல, 10 அல்ல, 18 நூல்கள். இந்த 18ஐயும் சிறப்பித்து அஷ்டாதச ரகசியம் என்று சொல்லுவார்கள். அப்படி 18 ஞான நூல்களை தொகுத்து அதன் மூலமாக வைஷ்ணவ சமய கோட்பாடுகளை உலகறியச் செய்கிறார் என்பது அவருடைய சிறப்பு. அதிலும் வைஷ்ணவ சமயத்தினுடைய அடிப்படை ஞான நிதியாக இருக்கக்கூடியது மந்திரங்கள், அவற்றினுடைய பொருளும். உதாரணத்திற்கு எல்லோருக்கும் தெரிந்த அஷ்டாட்சரம் 8 எழுத்து மந்திரமான திருமந்திரம், அது தவிர துவயம், சரமஸ்லோகம் என்றெல்லாம் அவர்களுக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மந்திரங்கள் உண்டு. அந்த மந்திரங்களினுடைய பொருளை விளக்கிச் சொல்லித்தான் கோட்பாட்டை உணர்த்துகிறார்கள். அந்தபடிக்கு எவ்வித குறையும் வராது, யாரும் தன்னுடைய இஷ்டத்திற்கு மாற்றி பொருள் சொல்லாது, உண்மை வழியிலே ஆச்சாரியர்கள் காட்டிக் கொடுத்த வழியிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற சீரிய எண்ணத்தோடு தான் பிள்ளை உலகாசிரியன் 18 ரகசிய நூல்களை எழுதுகிறார். சொல்லப்பட்ட பொருள் என்னவோ ஒன்றுதான், அதனுடைய ஆழமும் அகலமும் கூட்டியும் குறைத்துமாக எல்லோருக்கும் அறிந்து கொண்டு அவரவர்கள் உய்யும் பொருட்டு அஷ்டாதச ரகசியங்களை அருளிச் செய்கிறார். அதுவும் அந்த காலகட்டம்தான் வைஷ்ணவ சமய கோட்பாடுகளுக்குள்ளேயே பல்வேறு குழப்பங்கள் விளைந்த காலம். தான் தோன்றிகளாக தோன்றிய சில கருத்துக்கள், அவற்றை சாடி அதில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டித்து பிள்ளை உலகாசிரியர் அரும்பணி செய்திருக்கிறார். இல்லையென்றால் வைணவ சமயத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கும். உதாரணத்திற்கு, இறைவன் நம் பேரிலே செய்யக்கூடிய கருணை எத்தகையது? இறைவனுக்கு நம் பேரிலே கருணை உண்டு என்கிறோம், கருணையே வடிவானவன் என்கிறோம். அப்படி அவர் செய்யக்கூடிய கருணை எதனால் நம் பேரில் விளைகிறது? நாம் ஏதோ ஒரு பெரிய விபத்திலிருந்து தப்பித்தவர்கள், உடனே என்ன சொல்லுவோம்? இறைவனுடைய கருணை, நான் காப்பாற்றப்பட்டேன் என்போம். அந்த கருணைக்கு என்ன காரணம் என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? எத்தனையோ இடங்களில் விபத்து நடந்தாலும் நம்மை மற்றும் இறைவன் காப்பாற்றினான், அந்த கருணைக்கு என்ன காரணம்? அல்லது வடமொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் ஹேது என்பார்கள். ஹேத்துன்னா காரணம். என்ன காரணத்தால் இறைவன் கருணையை நம் பேரிலே பொழிந்தான் என்று கேட்டால், பிள்ளை உலகாசிரியனுடைய பதில் இயல்பிலேயே கருணை குணமுடையவனாக இருப்பதினாலே காரணம் எதுவும் இல்லாது நம் பேரிலே கருணை கொண்டான். நிர்ஹேதுக கிருபை என்று இதை வடமொழியிலே சொல்லுவார்கள். அங்கே ஹேது என்ற ஒன்று கிடையாது, காரணம் கிடையாது. எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாது அன்பு செய்யக்கூடியவன் இறைவன். அதனாலே எந்த காரணமும் பற்றாமல் காரணமின்றி நமக்கு அருள் செய்தான் என்பதுதான் இறைவனுடைய சிறப்பு என்று கருதுகிறார் பிள்ளை உலகாசிரியர். இதைத்தான் ஓரான் வழியிலே வந்த ஆச்சாரியர்களும் சொல்லி வந்திருக்கிறார்கள். தமிழ் மொழியிலே திருமாலை பாடிய ஆழ்வார்கள் 12 கருத்தும் பிள்ளை உலகாசிரியருடைய கருத்தோடு தான் ஒத்துப்போகும். அதே போலே இறைவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்றொரு உபதேசம் சொல்லப்படுகிறது. இது நம்மால் ஆகக்கூடிய காரியமா? நாம் சென்று பற்றிவிட்டால் அது அப்படியே இறுகப் பற்றியதாகுமா என்று கேட்டால், நம்முடைய மனதிற்கு அவ்வப்போது அந்த பற்றிலிருந்து நீங்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. நாளை முதல் தினமும் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டுத்தான் என் அலுவலை தொடங்குவேன் என்று பல முறை சத்தியப்பிரமாணம் செய்திருப்போம். வருடத்தினுடைய தொடக்கத்தில் முதல் நாளே நாளையிலிருந்து நாள் தவறாத ஆலயத்திற்கு போய் சுவாமி தரிசனம் செய்வேன் என்ற ஒரு கருத்தை நாம் கொண்டிருப்போம். ஆனால் அது எத்தனை நாட்களுக்கு வந்தது என்பதை அவரவர்கள் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஆக நாம் சென்று பற்றிவிட்டால் விட்டு விடுவதற்கு வழியுண்டு. அதனால் இறைவன் நம்மை பற்றி கொள்ளுதல் என்பதுதான் பொருத்தமான செயலாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அதற்கு அழகான 2 உதாரணங்களையும் காண்பிக்கிறார். ஒன்று, பூனை தன்னுடைய குட்டியை தன் வாயிலே கவ்விக்கொண்டு எத்தனை உயரத்திலும் எத்தனை தூரத்திலும் பாய்ந்தும் ஓடியுமாக செல்லும். ஒரு நேரத்திலும் தன்னுடைய குட்டியை, பூனைக்குட்டியை அது விட்டுவிடாது. தாய் பூனை அதை கவ்வி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அழகு. பற்களிலே சிக்கொண்டிருந்தாலும் அது குட்டி பூனைக்கு வலிக்காதபடிக்கு பிடித்து கொண்டு அது நடந்து செல்லும். இது பூனை தன் குட்டியை காக்கும் நியாயம். அப்படியே கொஞ்சம் மாற்றி ஒரு குரங்கும் தாய்க்குரங்கும் அதனுடைய குட்டிகளையும் நினைத்து பார்த்தால், இந்த தாய்க்குரங்கு மரத்திலே கிளைக்கு கிளை தாவி கொண்டிருக்கும். ஆனால் அந்த குட்டி குரங்கு தாய்க்குரங்கினுடைய வயிற்றை அணைத்து பிடித்து கொண்டு அது தாவ தாவ இது தான் இறுக பிடித்து கொண்டு இருக்கும். எங்காவது ஒரு இடத்திலே சிறு குழந்தை தானே அந்த குரங்கு, அதனுடைய கைப்பிடி தளர்ந்து விட்டால் அந்த உயரத்திலிருந்து தாயை விட்டு பிரிந்தது கீழே விழுந்து நோவுபடும். அந்த நிலைக்கு விடாது தன் குட்டியை இறுகப்பற்றி கொண்டிருக்கும் பூனை இருக்கிறதே, அதுபோலே இறைவன்தான் அவன் அடியார்களை பற்றி கொண்டு இருக்கிறான். நாம் சென்று பற்றுதல் என்பது குரங்கும் அதனுடைய குட்டியும் போன்றது. இறைவன் நம்மை பற்றி கொண்டான் என்பது
பூனையும் அதனுடைய குட்டியையும் போன்றது. நீங்கள் பூனையாக இருக்க வேண்டுமா அல்லது குரங்காக இருக்க வேண்டுமா என்பதை அவரவர்கள் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். இப்படி பல இடங்களிலும் வைணவ சமயத்தினுடைய கோட்பாடுகளை, அதை எதிர்த்து தான் தோன்றிகளாக வந்த கருத்துக்களை கண்டித்தும் நீக்கியும் அரும்பணி செய்திருக்கிறார். இவற்றையெல்லாம் கொண்டுதான் 18 நூல்கள் பாடி, அஷ்டாதச ரகசியம் என்று இதை வைணவர்கள் அழைப்பார்கள். அப்படி 18 நூல்களை பாடி அதை நிறைவு செய்கிறார். பிள்ளை உலகாசிரியர் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்தார் என்றேனே. அவருடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் மிகவும் சோதனையான ஒரு காலம். திருவரங்கத்திலே படையெடுப்பு, 14ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப பகுதி, பெரிய படையெடுப்பு. ஒன்றன் பின் ஒன்றாக 2 படையெடுப்புகள். முதலிலே வந்த படையெடுப்பை சற்றும் எதிர்பாராத திருவரங்க வாசிகள் அது வந்த வேகத்திற்கு கிடைத்தவற்றையெல்லாம் அடித்து கொண்டு சூறாவளி போலே கிளம்பி சென்றது. சில காலங்கள் அமைதி மீண்டும் திரும்பி அங்கே வழிபாடுகளெல்லாம் நடந்து கொண்டு வந்தபோது 1320களின் இறுதியிலே மீண்டும் ஒரு படையெடுப்பு. இந்த முறை இவர்கள் அதை வரவேற்க தயாரானார்கள். யாருடைய தலைமையிலே? பிள்ளை உலகாசிரியர் தலைமையிலே. நல்ல பழுத்த பருவம், நரைகூடி இருக்க வேண்டும், அவருடைய திருமேனியும் ஒலிந்து மெடிந்து போய் இருக்க வேண்டும். அந்த நிலையிலும் கூட அவருடைய ஞானபூர்த்தியினாலே அவர்தான் தலைமையேற்று வைணவ சமயத்தின் தலைமை பீடமாக விளங்கக்கூடிய திருவரங்கம் பெரிய கோயிலை காக்கும் பொருட்டு இந்த திருப்பணியை செய்தார். என்ன செய்தார் அவர்? உடனடியாக திட்டம் தீட்ட வேண்டும். வருபவர்கள் எத்தனை நாள் தங்குவார்களோ, எத்தனை ஆபத்துகளோ நமக்கு தெரியாது. ஆனால் உடனடியாக திட்டம் தீட்டி இந்த ஆபத்திலிருந்து திருவரங்கத்தை எவ்வளவு மீட்க முடியுமோ மீட்க வேண்டும். திருவரங்கநாதனை உயிரையும் கொடுத்து காக்க வேண்டும். இதுதான் அவர் சங்கல்பம். அதனால் அங்கே வீரர்களாக இருந்தவர்களை 12,000 வீரர்களை கொள்ளிடக்கரையிலே நிறுத்தி அங்கே நின்று கொண்டு எதிரே காவேரியை கடந்து வரக்கூடியவர்களை சமாளிக்கும்படியாக செய்து, உள்ளே பெரிய கோயிலில் மூலவராக அரங்கநாதன் அங்கே பாம்பணையிலே கிடந்து கோலத்திலே இருப்பாரே, அவர் சன்னதியின் முன்பாக கருங்கற்களை கொண்டு கல்லால் ஒரு திரை போட்டது போலே கர்ப்பகிரக வாயிலை கருங்கற்பாறைகளை கொண்டு அடைத்து விட்டார். பார்ப்பதற்கு அந்த சுவற்றிற்கு பின்னால் அது ஒரு திரை போன்றது. பின்னாலே திருமால் சயனித்திருப்பது தெரியாது. முன்பாக போலியாக ஒரு உருவத்தை வைத்து விட்டார். ரங்கநாதருடைய திருமேனி போலே ஒரு உருவத்தை வைத்து விட்டார். உற்சவரான நம்பெருமாளை மூடு பல்லக்கிலே எழுந்தருளச் செய்து கொண்டு மிகச்சிறிய ஒரு கூட்டத்தோடு கூட்டி இவர் தலைமையிலே அவர்கள் அரங்கநாதனை சுமந்து கொண்டு யாத்திரையாக புறப்பட்டார்கள். பகலும் இரவும் 120 வயது காலம். எது அவரை அப்படி உந்தி தள்ளி இருக்க வேண்டும்? அவர் கொண்டிருந்த அந்த அன்பெல்லாம் ஆழ்வார் கொண்டிருந்த அன்போடுத்தான் ஒப்ப சொல்ல வேண்டும். அப்படி அந்த அரங்கநாதனுக்காக தள்ளாத வயதிலும் கூட அவருடைய திருமேனியை சுமந்து கொண்டு ஸ்ரீரங்கத்தை விட்டு நீங்கி காவேரியை கடந்து தூரதேசத்திற்கு தெற்கு நோக்கி சென்றார்கள். அப்போது அவர்கள் மதுரை நகரை அடைந்திருந்த போது மதுரைக்கு வெளியே ஆனைமலையினுடைய அடிவாரத்தில் ஒரு குகை, அந்த குகையிலே இந்த ரங்கநாதருடைய திருமேனியை வைத்துக்கொண்டு பல காலம் தங்கியிருந்தார்கள். அப்படி தங்கியிருந்த காலத்தில் பல அற்புதங்களையும் நிகழ்த்தினார். இறுதியில் நோவு சாத்திக் கொண்டு வயோதிகத்தில் திருமாலினுடைய திருவடியை அடைய வேண்டிய காலம் வந்தபோது தன்னை சூழ்ந்திருந்தவர்களை அழைத்து அவர்களுக்கெல்லாம் நல்ல உபதேசங்களை செய்து தனக்கு பின்னால் இதை தொடர்ந்து நடத்தி வெற்றி பெற வேண்டிய வாய்ப்பையும் யாருக்கு வழங்குகிறோம் என்பதையெல்லாம் உபதேசித்து முடித்து திருவரங்கநாதனுடைய திருவடிகளை சிந்தித்துக் கொண்டே வைகுந்தத்திற்கு சென்றார் என்று வரலாற்று ஆவணங்கள் சொல்லுகின்றன. இது ஏதோ புராண நிகழ்ச்சி என்று கொள்வதற்கில்லை, இது வரலாற்று நிகழ்ச்சி. பிள்ளை உலகாசிரியன் என்ற ஒருவர் இங்கேயே வாழ்ந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த காலம் நாள் எல்லாம் கணக்கில் உள்ளது. அவர் எடுத்த முயற்சியால் மட்டும்தான் திருவரங்கம் பெரிய கோயில் பாதுகாக்கப்பட்டது. அவர் தன்னுடைய இறுதி காலத்தை கழித்த ஆனைமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய குடைவரை மதுரையிலிருந்து மிக அருகிலே கொடிக்குளம் என்ற சின்ன கிராமம், அது ஆனைமலத்தின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கிராமம். அங்கே மிகவும் அழகான ரம்யமான ஒரு சூழலில் பிள்ளை உலகாசிரியருடைய திருவரசு வைணவ ஆச்சாரியர்களை எழுந்தருளச் செய்து அவர்களுக்கு மேலே அங்கே அமைக்கக்கூடிய ஆலயம் இன்றும் நாம் சென்று வழிபடுவதற்கான இடமாக இருக்க பார்க்கிறோம். அன்பே வடிவமான அரங்கநாதன் பேரிலே காதல் மட்டுமே ஒன்றாய் கொண்டு வாழ்ந்த ஆச்சாரியர்களுள் அவர் திருமேனியையே பாதுகாத்த சிறப்பு பிள்ளை உலகாசிரியர் ஒருவருக்கு மட்டுமே உண்டு. அவரை பற்றிய சிந்தனையோடு இன்றைய நாளை இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளை தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.